நீ பேசுறப்போ அப்படியே அமுதம் பொழியிற மாதிரி இருக்கு. ஆமா, தமிழ் உனக்கு அவ்வளவு தூரம் பிடிக்குமா? எனக்கு தமிழையும் பிடிக்கும், தமிழ் பேசுற என் அத்தா மதனையும் பிடிக்கும். வாட்ஸ்அப்ல உங்க போட்டோவை பார்த்தேன். பேருக்கு தகுந்த மாதிரியே அம்சமா மன்மதன் மாதிரி இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காத்தா. நீங்க என்னோட மன்மத ராசா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ரதி இப்படி கேட்டுட்ட? உன்ன எனக்கு பிடிச்சிருக்காவா? நான் எப்ப உன்னை முதல்ல போட்டோல பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உன் நினைப்பாவே இருக்கேன். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், இல்லனா செத்துடணுங்கிற முடிவுல இருக்கேன். ரதி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண ரதி. நான் உன்னை போட்டோல பாத்திருக்கேன், இப்போ உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பவே உன்னை வீடியோ கால்ல பாக்கணுமே. இப்போ வீடியோ கால் பண்ணி பேசுறியா? உங்க பக்கத்துல உங்க அம்மாவும் சுதர்ஷன் மாமாவும் இல்லன்னா பேசுவேன். ஏன்? இல்ல, இப்ப நான் பாத்டப்ல சோப்பு நுரையோட குளிச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, அப்போ இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இங்க பாரு, சீக்கிரமா நான் உன் கூட டேட்டிங் போகணும். இங்க பாரு, நீ அமெரிக்கால இருந்து இந்தியா வந்தாலும் பரவாயில்ல, இல்ல நான் இங்க இருந்து அமெரிக்கா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம டேட்டிங் சீக்கிரமா நடக்கணும். மதனத்தா, என்ன நீங்க மன்னிக்கணும். நான் அமெரிக்கால இருந்தாலும் எப்பவுமே இந்திய கலாச்சாரத்தை மதிக்கிறவ. எனக்கு இந்த டேட்டிங் மீட்டிங் எல்லாம் பிடிக்காது. நமக்குள்ள வெட்டிங்க முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப கரெக்ட் ரதி. நானும் இதே தான் எதிர்பார்த்தேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு வேகமா இருக்கேனா? நீ என்ன விட வேகமா இருக்கியே. நீ சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமா நாளை குறிச்சிட்டு உன்னை இந்தியாவுக்கு வர வைக்கிறேன். அதான், நம்ம கல்யாணம் இந்தியால நடக்க வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் ஃப்ளைட்ல ஆகாயத்துல பறந்துட்டே கல்யாணம் நடக்கணும். அப்புறம் சுவிட்சர்லாந்துல பனிக்கோகைக்குள்ள நம்மளோட ஹனிமூன். இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் நான் அட்டவணை போட்டு வச்சிருக்கேன் தான். ரதி, இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, நீ சீக்கிரமா இந்தியாவுக்கு பறந்து வா, நான் பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணி வைக்கிறேன். சரிங்க தான். ரொம்ப நேரம் தண்ணில இருந்தா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். நோ 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 நோ. இங்க பாரு, இனிமே இந்த உலகத்துல மதனத்தான மட்டும் தான் உனக்கு பிடிக்கணும். பிடிக்கும் பிடிக்கும், உங்களை மட்டுமே பிடிக்கும். நான் போனை வச்சிரவா? ஓகே ரதி, பாய். இங்க பாரு, நெக்ஸ்ட் டைம் வீடியோ கால் ஞாபகம் வச்சுக்கோ. பாய். ஷியோர் அத்தா, பாய். என்னையா மதன், நான் சொன்ன மாதிரியே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன்ல, சந்தோஷம் தானே? சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. எனக்கு ஒரு அதிகம் மட்டும் கல்யாணம் நடந்துச்சு. என் வாழ்க்கையில எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் சார். என் கூட சேர்ந்துட்டல்ல, இனி எப்பவும் என்ன நீ மறக்கவே முடியாது. சார், இந்த பத்திரத்துல பூமிகா கையெழுத்து வாங்கியாச்சு. இத வச்சு எப்படி என் பையன் பேருக்கு அவ சொத்தெல்லாம் மாத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? இது வரைக்கும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். சாதாரணமா ஏதாவது சொத்தை பதிவு பண்ணணும்னா விக்கிறவனுடைய போட்டோ, கைவிரல் ரேகை, கையெழுத்து இதெல்லாம் தேவை. ஆனா பூமிகா விஷயத்துல இதெல்லாம் இல்லாம பைபாஸ்ல பத்திரத்தை அவ இல்லாமலே பதிவு பண்ண 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இவ்வளவு செலவாகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரலும் பூமிகா நடு ரோட்ல நிக்கணும், ரதி உன் வீட்டுல வாழணும். புரியுதா? சரிங்க, சொல்லிடுறேன். இதோ இங்கதான் இருக்கான், சொல்லிடுறேன். உனக்கு தான் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. ஹே, போன் வேணுமா? போன் வேணுமா? வேண்டாம் வேண்டாம்ல. என்னாச்சு தெரியல. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா, தைரியமா இருங்கம்மா. வீட்ல நல்ல காரியம் நடக்க இருக்கும்போது சுதர்ஷன் மாமா பண்ற சூழ்ச்சியில ஸ்ரேயாக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாம எல்லாரும் வேதனைப்பட்டுட்டு இருந்த அந்த நேரத்துல அர்ச்சனாக்கா முயற்சினால இப்ப இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஸ்ரேயா தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா இருக்க போறா. சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல நீங்க ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பூமிகா, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. அவரை வெளியே எடுக்க நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா
உங்க அப்பாவை நாம வெளியில கொண்டு வர முடியாம போயிடுச்சே. உங்க அப்பா வெளியில வந்தா எங்க அண்ணா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வக்கீல வச்சு பெயில கேன்சல் பண்ணிட்டே இருக்கான். பெத்த மகனுக்கு நிச்சயம் நடக்க போகுது. அவரு முன்ன நின்னு சந்தோஷமா நடத்த வேண்டிய நிச்சயதார்த்தம் அவரை விட்டுட்டு பண்ணும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரேயா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுல சந்தோஷப்படுற முதல் ஆள் உங்க அப்பாதான். ஏமா ஃபீல் பண்றீங்க? அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேணா எனக்கும் ஸ்ரேயாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். நம்ம அர்ச்சனா மேடம்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சுமார். உனக்கு எதுவும் தெரியாது. ஏற்கனவே அப்பாவை நினைச்ச அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டு நிச்சயதார்த்தத்தை போஸ்ட்போன் பண்ணலான்னு சொல்ற. நிச்சயமோ கல்யாணமோ அது நம்ம நினைக்கும் போது அமையாது. அந்த பாக்கியம் நமக்கு அமையும் போது நாம தான் அதை அமைச்சுக்கணும். அம்மா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க அர்ச்சனாக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாங்கன்னு தெரியும்ல. அதெல்லாம் இப்போ வீணா போயிடும்ல. அப்பா இப்ப நம்ம கூட எல்லாம் இல்லாதது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம அர்ச்சனாக்கா நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த போறாங்கல்ல. அப்பாக்கு இந்த விஷயத்த சொன்னதும் அவரு சந்தோஷப்பட்டாரே தவிர வருத்தப்படல. அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்கக்கா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கேன்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. புரியுது பூமிகா. பெத்தவங்க யாரா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நடக்கிற நல்ல காரியத்துல கூட இருக்க முடியலன்னு வருத்ததான் படுவாங்க. உங்க அப்பா இல்லாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இப்ப ஸ்ரேயா இருக்கிற சூழ்நிலையில அவளை சீக்கிரமா முறையா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அந்த சுதர்ஷன் ஸ்ரேயா வேற யாருக்காவது கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு. பாவம் ஸ்ரேயா, அவ வாழ்க்கை வீணா போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் ஸ்ரேயாவுக்கு உடனே நிச்சயம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். அம்மா, இப்போதைக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. முதல்ல ஸ்ரேயாக்கும் ஆனந்துக்கும் நிச்சயம் பண்ணிடுவோம். கல்யாணத்துக்குள்ள உங்க ஹஸ்பண்டை எப்படியும் நான் பெயில எடுத்துருவேன். அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. போதுமா? அதுக்கு நான் பொறுப்பு. மனசுல எந்த கவலையும் வச்சுக்காம சந்தோஷமா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க வார்த்தைய நாங்க நம்புறோம். நீங்க சொன்ன சரிதான். கவலைப்படாதீங்கம்மா, இது எங்க வீட்டு நிச்சயதார்த்தம். ஆனந்தும் ஸ்ரேயாவும் எங்க வீட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு எது வந்தாலும் என் பொண்ணு பாத்துப்பா. ஆமா பூமியா தங்கச்சி, நீ என்னைய பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லலையா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். நீ என்னைய பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லலையா? நான் தான் இப்ப போலீஸ் ஆபீசராக படிச்சுட்டு இருக்கேன்ல. நான் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னு வச்சுக்க. அந்த சுதர்சன், மதன், வசந்தா எல்லா கிரிமினலையும் பிடிச்சு உள்ளார போடுறதா என் முத வேலை. நீ கவலைப்படாத தங்கச்சி, நான் தான் இருக்கேன்ல. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், போதும்டா. இப்போ சுதர்ஷன் வீட்டுக்கு கிளம்பி வரதா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். மாமா ஃபோனை கொடுங்க. சங்கீதா,
என்ன ரெடியானீங்களா இல்லையா? இது ஒரு நிமிஷங்க. ரெடி ஆயிடுச்சு. போன் அடிக்குதுங்க. அது எனக்கு தெரியும். நீ அவளை சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க. ஹலோ, ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோம் அர்ச்சனா. நாங்க கிளம்பி வந்துட்டே இருக்கோம். வாங்க வாங்க, பொறுமையா பார்த்து வாங்க. உங்க வரவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சுதர்ஷன், போன்லயே வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணை பெத்துட்டேன், பொண்ணும் விரும்பிட்டா, என் பேச்சையும் மீறி உங்ககிட்ட வந்து அடைக்கலம் ஆயிட்டா. என்ன பண்றது? நான் பெத்த புள்ளையா இருந்தாலும் அவளை திட்டுறதுக்கு கூட உரிமை இல்லாத போச்சு. சட்டமும் அவளுக்கு சாதகமா இருக்கு. என் கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டிய நிலைமையிலும் நான் இருக்கேன். என்னால அதை நம்பவே முடியல சுதர்ஷன். என் பொண்ணுக்காக என்னையே நான் மாத்திக்கிட்டேன். எங்களை ஏமாத்துறதுக்காக நீ வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. அப்ப இருந்த சுதர்சன் வேற, இப்ப இருக்கிற சுதர்சன் வேற. தாராளமா என்ன நம்பி வாங்க. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வந்துட்டு இருக்கோம். அவருக்கு தகவல் சொல்லியாச்சு. வாங்க கிளம்பலாம். வாங்க போலாம். வாங்கக்கா. என்னம்மா இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்க? இதோ ஆயிடுச்சுங்க. அப்பா யார்ப்பா போன்ல? வேற யாரு? அந்த அர்ச்சனா தான். உன்னை நிச்சயம் பண்ண வராங்களாம். அப்பா போனை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, நானும் உங்ககிட்ட பேசிருப்பேன்ல. எனக்கு பிடிச்சவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு ஸ்டார் ஹோட்டல்லே நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பேன். அதான் நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே. என்னப்பா சொல்றீங்க? சரி சரி, வந்துட போறாங்க. சீக்கிரம் ரெடி ஆகு. சங்கீதா, அவளை சீக்கிரம் ரெடி பண்ண. சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. அம்மா, அப்பா நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. சொல்லுங்க சம்பந்தி, நான் மாப்பிள்ளையோட அப்பா தான் பேசுறேன். நாங்க எல்லாரும் அங்க வரத்துக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். எங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு தானே வர சொன்னீங்க? வேண்டாம் வேண்டாம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நானே என் பொண்ணை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். அப்படி என்ன சிக்கல்? அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த அர்ச்சனாவுடைய டார்ச்சர் தாங்க முடியல. அதனாலதான் உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அர்ச்சனா மேடம் ஏன் உங்களை டார்ச்சர் பண்றாங்க? சம்பந்தமே இல்லாம இருக்க. அதை ஏங்க கேக்குறீங்க? என் தங்கச்சி மகன் ஆனந்துன்னு ஒருத்தன் இருக்கான். பெரிய குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. ஐயோ, அவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க சொல்லி அந்த அர்ச்சனா ரொம்ப டார்ச்சர் பண்றான். அந்த பயலோட அக்கா பூமிகான்னு ஒருத்தி இருக்கா. அவ தூண்டுதலால தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அவனை கூட்டிட்டு அவங்க எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்றேன்னு என் வீட்டுக்கு வரேன்றாங்க. உங்க பையனுக்கு என் வீட்டுல வச்சு நிச்சயம் பண்ணும்போது அவங்க இங்க வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் நிச்சயதார்த்தம் உங்க வீட்டுல வச்சிடலான்னு முடிவு பண்ணேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணோட நான் அங்க வந்துடுறேன். நிச்சயதார்த்தத்தை உங்க வீட்லயே வச்சுக்கலாம். அதனால என்ன சம்பந்தி, யார் வீட்டுல நிச்சயதார்த்தம் வச்சா என்ன? நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். நீங்க தாராளமா வாங்க. சரிங்க சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். உடனே வந்துடும். அம்மா, பொண்ணு வீட்டுக்காரவங்க பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வராங்களாம். நிச்சயதார்த்தத்தை இங்கேயே வச்சுக்கலான்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா. ரெடி பண்ணிடுறேங்க, கவலைப்படாதீங்க. ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியா? ரெடிப்பா. சரி வா போலாம். எங்கப்பா? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அதான் நான் பார்த்த மாப்பிள்ள. அவருக்கும் உனக்கும் தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அவங்க வீட்டுக்கு தான் போறோம். வா, கார்ல ஏறு. என்னப்பா சொல்றீங்க? எனக்கும் ஆனந்தத்தனுக்கும் நிச்சயதார்த்தம் சொல்லி எல்லாரும் இங்க வர வச்சுட்டு இன்னைக்கு வேற யாரு கூட நிச்சயதார்த்தம் சொல்றீங்க? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அர்ச்சனா மேடமுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட நீங்க விளையாடாதீங்க. அவங்க கூட மோதினா என்ன ஆகும் தெரியும்ல? ஏய், அர்ச்சனா என்ன கடவுளா? இது ஏன் குடும்பம், ஏன் பிரச்சனை. நான் சொல்றதை தான் நீ செய்யணும். முடியாது. ஏண்டி அப்பாவை எதிர்த்து பேசுற? அவர் சொன்ன மாதிரி செய்டி. என்னம்மா நீயும் அப்பா மாதிரி பேசிட்டு இருக்க? இதோ பாருப்பா, நான் ஆனந்தத்தனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், இங்க பாரு, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? உனக்கும் அந்த ஆனந்த் பயலுக்கும் நிச்சயதார்த்தம் ஆன உடனே என்ன தலை முடிக்கிட்டு அந்த அர்ச்சனா பின்னாடி ஓடலான்னு பாத்தியா? யாரு அந்த அர்ச்சனா? ஏன் குடும்ப விஷயத்துல தலையெடுத்துக்கு என்ன இதெல்லாம் அவ கலெக்டர் ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்காளா? அவ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு
என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காளா அவ? நீங்க சொல்ற மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன் விருப்பப்படி நடக்கிறதுக்கு என்னன்னா முட்டாளன்னு நினைச்சியா? மரியாதையா சொல்றேன், நான் சொல்றத கேளு. அந்த அர்ச்சனா பேச்ச கேட்காத. நீங்க சொல்ற எதுவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ என்னடி சொல்றது? நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டி அந்த அர்ச்சனா முகத்துல கரிய பூசாம விட மாட்டேன். அர்ச்சனாக்கா எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உங்களால என்னை எதுவுமே பண்ண முடியாது. இப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் அப்பா பண்ணு. விடுங்கப்பா. விடுடி. அப்பா விடுங்கப்பா, ஃபோன் விடுங்கப்பா. விடுன்னு சொல்றல. யாரு அந்த அர்ச்சனா? பெத்தவன் நான் சொல்றத கேட்காம எவ்வளவு சொல்றத கேப்பியா? வா போலாம். அப்பா நான் வர மாட்டேன். என்ன விடுங்கப்பா, நான் வர மாட்டேன்ப்பா. வர போறியா இல்லையா இப்போ? என்ன விடுங்கப்பா, நான் வர மாட்டேன். ஏய், ஸ்ரேயா, ஏய், அப்பா விடுங்க. நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். புரியுதா? என்ன விடுங்கப்பா, நான் வர மாட்டேன். ஸ்ரேயா, அப்பா வா என் கூட. நான் வர மாட்டேன். வா. ஸ்ரேயா வர வர மாட்டேன். மாட்டல? ஏய், இந்த பாரு, இப்படி எல்லாம் பண்ணா நீ சரிப்பட்டு வர மாட்ட. என் பேச்ச மீறல. இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஸ்ரேயா, உன் விருப்பப்படி உன்னை விட்டுருவன்னு மட்டும் கனவு காணாத. மரியாதையா என் கூட வந்துரு. வா போலாம். இல்லப்பா நான் வர மாட்டேன். என்னடி பாத்துட்டு இருக்க அவள? தூக்குடி அவள. நான் வர மாட்டேன்மா. நான் சொல்றது ஏய், எனக்கு கௌரவம் தான் முக்கியம். எடுத்துரு. போ. நான் வர மாட்டேன்ப்பா. நான் வர மாட்டேன். பா, நான் வரலப்பா. ஸ்ரேயா விடுங்க. அப்பா நான் வரலப்பா. அம்மா. பெத்த அப்பனியே கொலகாரன் ஆக்கிடாத. உள்ள போ. ஏறு. வா. போடி. வா. எட்ரா வண்டியா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நான் தகராறு பண்ணாம விட மாட்டேன். நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. எனக்கு பிடிக்கல, என்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன். நீ அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? ஸ்ரேயா, என் பேச்ச கேட்காம நிச்சயதார்த்தத்துல ஏதாவது கலாட்டா பண்ண உன்னை சுட மாட்டேன், என்னையே நான் சுட்டுக்குவேன். உன்னை பெத்து வளர்த்ததுக்கு தண்டனையா என்ன சுட்டுக்கிட்டு நானே செத்துருவேன். நான் சொன்னா செய்வேன், தெரியும்ல? ஜாக்கிரதை. எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். என் பையன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க, எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல நீ பேசுன, நான் இங்கேயே என்ன சுட்டுக்கிட்டு செத்துருவேன். ஏய், அப்பா சொல்றது கேளுடி, ப்ளீஸ் டி. ஏங்க, துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்க. வேங்கன்னு சொல்றல. ஸ்ரேயா, அப்பா சொல்றத கேட்டு நடந்துக்கோமா. நான் சொல்றது உன் நல்லதுக்கு தாமா. அப்பா வேண்டாப்பா. வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். நீங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நீங்க நிச்சயம் பண்றது உங்க பொண்ணோட எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நாம சம்பந்தி ஆக போறோம்னு முடிவாயிடுச்சு. நிச்சயம் என் வீட்டுல நடந்தான்னா உங்க வீட்டுல நடந்தான்னு அது இருக்கட்டும். ஏதோ அர்ச்சனா மேடம் உங்களை டார்ச்சர் பண்றதா சொன்னீங்களே, அது என்ன விஷயம்? முதல்ல நிச்சயதார்த்தம் முடிப்போம், அந்த கதையை அப்புறம் சொல்றேன். அது ஒரு நீண்ட நெடிய கதை, அதை அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி வாங்க. வாடா தம்பி, வா. வாங்கம்மா, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. உட்காருமா. உட்காருங்கம்மா. சார், லக்ன பத்திரிகை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. முக்கியமான ஒருத்தரால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. நிச்சயம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஆகட்டும், சீக்கிரம் வந்துருங்க.
ஹலோ. என்ன அர்ச்சனா, ரொம்ப ஆவலா என் வீட்டுக்கு வந்திருப்பியே. கேட்டு பூட்டி இருந்திருக்குமே. ஏமாந்தியா? உன் முகத்துல எப்படி கரிய பூசண பாத்தியா? என் பொண்ணு விஷயத்துல நான் தான் ஜெயிப்பேன். என் பொண்ணை வச்சு என்ன பழி வாங்கலாம்னு நினைச்சியே, உன்னால முடிஞ்சுதா பாத்தியா? இப்பயும் சொல்றேன், இந்த சுதர்சன் கிட்ட இனிமே தேவையில்லாம மோதாத. வீணா அவமானப்பட்டு நிப்ப. எங்களை உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் செய்யற? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னை நம்பி எல்லாரும் வந்திருக்கோம். இப்படி நம்ப வச்சு ஏமாத்துற? நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? இப்ப எங்க இருக்க சொல்லு. சுதர்சனமா கொக்கா? நான் எங்க இருக்கேன்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாது. 2 நிமிஷம் பொறு. என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்புறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு உனக்கு. அப்படிலாம் செய்யாத, வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நீ யார் அதை சொல்ல? நீ என்ன என் வீட்டு பெரிய மனுஷியா? நான் உன் பேச்சை கேட்க? நான் இல்லாம உன்னால அந்த நிச்சயதார்த்தம் பண்ண முடியாது. ஆனந்துக்கும் ஸ்ரேயாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ இல்லாம ஏன் நடக்காது? என் பொண்ணுக்கும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தம் இப்ப நடக்க போகுது. சொன்ன மாதிரியே வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புறேன், நல்லா பாரு. நீ அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. Hey, 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 ah! Hey, hey, ah!